வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டுடேஸ் ரெசிபி போன்லெஸ் சிக்கன் மஞ்சூரியன். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் வந்து 1/2 kg நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆனியன் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப் 4 ஸ்பூன், கொடை மிளகா 1 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சோயா சாஸ், ரெட் சில்லி பேஸ்ட், வெங்காயத்தாள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சுகர் 1 ஸ்பூன். முதல்ல சிக்கன் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கடாயில் ஒட்டிக்கும், எண்ணெயில் போய் அப்படியே. அளவாக ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு கரெக்டாக சம அளவு எடுத்துக்கணும், இல்லைனா சிக்கன் வந்து பொரிக்கும் போது ஒட்டிக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு சம அளவு எடுக்காத கூட குறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வினிகர் 1 ஸ்பூன், வினிகர் 1 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கோட் ஆகணும். கோட் ஆகலைன்னா எண்ணெயில் சரியாக வராது. இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா ஃபுல்லாக, அப்போ தான் அந்த உப்பு மிளகுத்தூள் காரம்லாம் ஏறும். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாய் ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா சூடாகணும். சூடான பிறகு சிக்கனை ஒன்றோட ஒன்று ஒட்டாத இந்த மாதிரி போடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாத இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கிறிஸ்பாக பொரித்து எடுத்துக்கணும். எல்லா சிக்கனும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி ஹீட் ஆனோடனே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பல் அதை முதல்ல போடணும். போட்டு வதக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு அதில் வதக்கணும்.
ஓரளவுக்கு வதங்கின உடனே, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா, ஓரளவுக்கு வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ கெச்சப் போடுறோம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். ரெட் சில்லி பேஸ்ட் அவங்கவுங்க காரத்தை தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். மிளகுத்தூள், சுகர் எடுத்து வச்ச அந்த 1 ஸ்பூன் சுகர் இதில் போட்டுடணும். போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிறிஸ்பாக பொரிச்சு வச்சுக்கணும். அந்த சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃபுல்லாக அந்த சாஸ் அதில் இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தால் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ போன்லெஸ் சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.